இவர் என்ன பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறாரா, எதுக்காக இப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்னு மன்சூர் அலிகான் அவர்களை வந்துட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, மன்சூர் அலிகான் அவர்கள் வந்து விஜய் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தாவேகா ரசிகர்களும் தொண்டர்களும் வச்ச விமர்சனம் என்ன, ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்ப ரீசெண்டா கரூர்ல நடந்த சம்பவம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல 41 பேர் இறந்து போயிருந்தாங்க. இந்த சம்பவத்துக்கு முக்கியமான காரணமே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இது சம்பந்தமா மன்சூர் அலிகான் அவர்கள்ட்ட போயிட்டு கேட்டதுக்கு, நீங்க வந்துட்டு விஜய் அரெஸ்ட் பண்ணிருவீங்களா, அவரை முடிஞ்சா கை வச்சு பாருங்க, தமிழ்நாடே கொந்தளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவா பேசியிருந்தாரு. I support to unconditional support to Vijay. You keep going on, you keep on working, the rest of the things people will decide. இப்போ என்னாச்சுன்னா, திடீர்னு விஜய்க்கு எதிராக பேசுறாரு. யாருக்குமே எதுவுமே புரியல. என்னடா அந்த மனுஷன் திடீர்னு இப்போ விஜய்க்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்காரு, என்ன நடந்துச்சு அப்படின்னே புரியலங்கிற மாதிரி எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹெலிகாப்டர்லயே போயிட்டு ஹெலிகாப்டரே வந்துட்டு இருந்தா எப்படி, முதல்ல உங்களோட கால் வந்துட்டு அந்த பாதம் இருக்குல்ல, அது வந்து தரையில படணும், மக்களுக்காக போராடணும். சும்மா உங்களுக்குன்னு எதுவுமே பண்ணாம ஒய் பிரிவு பாதுகாப்பு, இஜெட் பிரிவு பாதுகாப்பு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கதாவும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இங்க சேவின்னு கேட்டீங்கல்ல, இவர் இந்த கால் இருக்குல்ல, இந்த கால் தடம் கீழே பதியணும், தெருவில் அடிமட்ட தொண்டர்கள் அடிமட்ட இடத்துல, மார்க்கெட்டில், வயலில் அங்கே போய் சந்திக்கணும் மக்களை. வானத்திலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களாக இருந்துக்கிட்டு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி ஹெலிகாப்டரில் வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான், பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான். எதுக்காக நீங்க திடீர்னு விஜய் வந்து விமர்சனம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரை கூடலாம் என்ன கம்பேர் பண்ணாதீங்க, அவர்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, அவர் எனக்கு ஈக்குவலே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக அன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசிட்டு இப்போ திடீர்னு விஜய்க்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை திமுக எதுவும் பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி பேசுறாரா, இல்ல அவரோட பையன் வந்துட்டு கஞ்சா கேஸ்ல உள்ள போனாரு, சோ அதனால வேற வழி இல்லாம அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி பேசுறாரா அப்படின்னு தெரியல. அன்னைக்கு வந்துட்டு திமுகவோட சதி அப்படின்னு சொல்லி சொன்னாரு அந்த கரூர்ல நடந்த சம்பவம். இன்னைக்கு வேற வழி இல்ல, திமுக தான் இந்த முறை ஜெயிக்கும், அது ஜெயிக்கிறதுக்காக நானே களத்துல நின்று போராடுவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படிங்கிறது தெரியல. மன்சூர் அலிகான் அவர்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. என்னதான் அவர் படத்துல வந்துட்டு வில்லனா நடிச்சாலும் மக்களோட மனசுல அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஆனா இவர் வந்துட்டு விஜய் அவர்கள் இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறமா அந்த மரியாதை சுத்தமா போயிருச்சு. ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசணும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும், மன்சூர் அலிகான் அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.